வணக்கம். அங்க மதுரை நிலவரம் குறித்து சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி கடந்த 7 நாட்களுக்கு முன்பாக மதுரை தமுக்க மைதானத்தில் அதாவது 500க்கும் மேற்பட்ட மாணவர்களால் தொடங்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த பிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி அதாவது தொடர்ந்து 7 நாட்களாக போராடி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி பீட்டா அமைப்புக்கு தங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டதோடு தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெப்பம், பனி இந்த இரண்டையும் கடந்து மனம் சோறாமல் அந்த போராட்டத்தில் எந்தவித தளர்வும் ஏற்பட்டு விடாமல் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது பிரதான கோரிக்கையானது 2 கூறப்படுகிறது. அதாவது ஒன்று, ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி நடைபெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது நிரந்தர சட்டம் வேண்டும், எங்களுக்கு அவசர சட்டம் எங்களுக்கு தேவையே இல்லை, நிரந்தர சட்டம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். அதாவது மிருகங்களை காளைகளை காட்சி பட்டியலில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேறும் வரையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து எந்த விதத்தில் இருந்தும் விடைபெற மாட்டோம் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதாவது தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தின்படி அலங்காநல்லூர் போன்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அந்த நேற்று அலங்காநல்லூர் பகுதியில் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. அதற்கு முழுவதும் அந்த கிராமத்து மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாடிவாசலில் முன்பு அமர்ந்து கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எஸ்பி போன்றோர் அவர்களோடு சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கூட எந்தவித ஒரு உடன்பாடும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. தொடர்ந்து வாடிவாசல் முன்பு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். தற்சமயம் கூட அலங்காநல்லூர் பகுதியில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதே போல தமுக்க மைதானத்தில் 1 லட்சம் மாணவர்கள் ஒன்று கூடியிருந்த நிலையில் இன்று காவல்துறையினுடைய சார்பில் அதாவது தயவு செய்து உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது, கலைந்து செல்லுங்கள், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்காதீர்கள், அவசர சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, அதன் மூலமாக பல ஊர்களில் ஜல்லிக்கட்டும் நடைபெற்று விட்டது, இன்னும் நீங்கள் தொடர்ந்து தமுக்க மைதானத்தில் அதாவது போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் மாணவர்களாகிய தாங்கள் இவ்வாறு செய்து கொண்டே இருந்தால் போக்குவரத்து என்பது முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது, தயவு செய்து கலைந்து செல்லுங்கள் என்று பலமுறை காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கூட அவர்களுடைய கருத்துக்களுக்கு எந்த விதத்திலும் உடன்பட்டு போகாமல் எங்களுக்கு நிரந்தர சட்டம் மற்றும் காட்சி பொருளில் இருந்து காளைகளை நீக்குகிற வரையில் நாங்கள் எப்படியும் கலைந்து செல்லவே மாட்டோம் என்று விடாப்பிடியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் மாணவியர்கள். அதே போல கிட்டத்தட்ட 1 லட்சமாக தொடர்ந்து கொண்ட இந்த போராட்டமானது தற்சமயம் 1 லட்சத்துக்கு மேலாக காணப்படுகிறது. அதாவது வழக்கத்துக்கு மாறாத இன்று அதிகாலை முதல் காவல்துறை உத்தரவு கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் வழக்கத்துக்கு மாறாத மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர்.